வைக்கப்பட்டிருக்கிறது. அதே இங்கே ஆளுகின்ற தமிழ் அரசியல், தமிழ் அரசாங்கம், அது திராவிட மாடல் அரசாங்கம் எதுவாக இருந்தாலும் நரித்தனமாக கடித்து தின்ன விரும்புகிறது. சேற்றில் சிக்கிய யானையை நரிகள் கடித்து தின்னுவதற்கு நாம் வேடிக்கை பார்ப்பதா என்ற கேள்வியை முன்வைக்கிறேன். இந்திய அரசாங்கம் மிகப்பெரிய ஒரு பேர் அரசாங்கம். அது 600க்கும் மேற்பட்ட இந்திய மொழிகளை சாப்பிட்டு கொண்டே இருக்கிறது. சொல்லுவார்கள், யானை அசைந்து தின்னும், வீடு அசையாமல் தின்னும் என்பார்கள். இந்திய அரசாங்கம் அசையாமல் தின்னு கொண்டிருக்கிறது. இந்தி என்ற ஒரு மொழியை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் உள்ள தேசிய இனங்களின் மொழிகளை மென்று தின்று அது கழிவாக வெளியேற்றிவிட்டது. முழுமையாக இந்தி தான் கோலோச்சுகிறது. இந்தியாவில் இன்றைக்கு அவர்களுடைய கணக்குப்படி ஒரு 80 கோடி பேர் பேசுவதாக சொல்லுகிறார்கள். 80 கோடி பேசவில்லை என்றாலும் அவர்கள் சொல்லுகிற கணக்கை நம்முடைய இந்திய அரசாங்கம் வெளியிட்டு கொண்டே இருக்கிறது. தமிழ்நாட்டில் தமிழையும் மென்று தின்பதற்குத்தான் இங்கே சிபிஎஸ்இ என்ற அந்த நடுவண் கல்வி வாரிய திட்டத்தின்படி பள்ளிக்கூடங்கள் தமிழ்நாட்டில் 1635 பள்ளிகள் இருக்கின்றன. 1, 2 இல்ல, ஒரு 11 ஆண்டு காலத்தில் 2 மடங்காக பெருகிவிட்டன. அன்றைக்கு 700 பள்ளிக்கூடங்கள் இருந்தன. இன்றைக்கு 1635 பள்ளிக்கூடங்கள் சிபிஎஸ்இ என்ற அந்த கல்வி திட்டத்தின்படி தமிழ்நாட்டிலே உள்ளன. ஏன் அவை வேண்டும்? அவை முழுக்க முழுக்க இந்தியாவின் வரலாறு, இந்தியாவின் புவியியல், இந்தியாவினுடைய அந்த சுரண்டக்கூடிய தன்மை கொண்ட பொருளியல், இவையெல்லாம் உள்ளடக்கிய அந்த பாடத்தை தான் நம்முடைய மாணவர்கள் படிக்கின்றார்கள். எத்தனை லட்சம் பேர் படிக்கின்றார்கள் என்றால் 15 லட்சம் பேர் படிக்கின்றார்கள். 15,02,000 பேர்னு கணக்கு சொல்லுது. இது 1635 பள்ளிக்கூடங்கள்ல. இதை நம்ம தமிழ்நாட்டில் அகற்ற முடியுமா? தமிழ்நாட்டு அரசு இதை அகற்ற வேண்டும். அப்படி அகற்றவில்லை என்று சொன்னால் ஹிந்தியும் இங்கிலீஷும் மட்டும்தான் பள்ளிக்கூடத்தில் இருக்கும். தமிழ் பெயரளவிற்கு கூட இருக்காது. இவர்கள் நடுவண் அரசு என்ன சொல்லுது? 2020 கல்வி திட்டத்தில், தேசிய கல்விக் கொள்கையில் சிபிஎஸ்இ பள்ளியிலும் அந்தந்த வட்டார மொழிகள் கற்பிக்கப்படும் என்று சொல்லுகிறது. ஆனால் அதற்கான எந்த வடிவமும் இல்லை, எந்த வழிகாட்டுதலும் இல்லை, எந்த பாடமும் அமைத்து தரவில்லை. அவங்க இன்னொன்று என்ன சொல்றாங்க? என்சிஆர்டியில் புத்தகம் தயாரித்து நாங்கள் இந்த பள்ளிகளுக்கெல்லாம் அனுப்பி விடுவோம், அவர்கள் பாடம் நடத்தி விடுவார்கள் என்று சொல்லுகின்றார்கள். அப்படியே இதுவரையிலும் வரல. ஆனால் தமிழ்நாட்டு அரசு என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் தமிழை கற்றுக் கொடுக்க சொல்லி அரசாணை போட்டிருக்கிறோம், அரசாணை வழங்கியிருக்கிறோம், ஆகையினாலே தமிழும் சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்தில் கற்றுத்தருவார்கள் என்று தமிழ்நாட்டு அரசு சொல்லுகிறது. ஆனால் அங்கே நடத்தப்படுதா நடத்தப்படலையா என்று யாருக்கும் தெரியாது. சரி, ஏன் சிபிஎஸ்இ திரும்ப இவங்க படிக்கிறாங்க? அந்த ஒரு கேள்வி இருக்கு. எதற்காக படிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, நீட்டு, தேசிய நீட்டு, நேஷனல் என்ட்ரன்ஸ் கம் எலிஜிபிலிட்டி, நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், நீட்டு. அந்த நீட்டுக்கு பாடத்திட்டம் எங்கேருந்து வருதுன்னா சிபிஎஸ்சியிலிருந்து வருது. அப்போ சிபிஎஸ்சி படிச்சுட்டா அவங்க நீட்டை எளிதாக மேற்கொள்ளலாம், எதிர்கொள்ளலாம், அவர்களுக்கு கட்டாயம் மருத்துவ படிப்பு கிடைத்துவிடும். இந்த ஆசையெல்லாம் காண்பிக்கப்படுகிறது. அதன்படி தான் தேர்வு நடத்தப்படுகிறது. அந்த தேர்வு கூட யார் நடத்துகிறா? தேசிய தேர்வு முகமை ஏஜென்சி தான் நடத்துது. என்டிஏன்னு சொல்கிறாங்க. அதை அந்த ஏஜென்சி யார்? அதை யார் ஏலத்துக்கு வாங்கியிருக்கிறான்னா அமெரிக்க கம்பெனி. அவன் வாங்கி தான் இந்த ஏலத்தை இங்கே நடத்துகிறான். அதனால தான் அவ்வளோ கட்டுத்திட்டத்தோடு அதை நடத்துகிறானா. பெண்கள்லாம் தாலியெல்லாம் கழட்டி வச்சுட்டு போகணும், காதில் போட்டிருக்கிற கம்மல்லாம் கழட்டி கொடுத்துட்டு போகணும், கொலுசு போடக்கூடாது, மூக்கத்தி அணியக்கூடாது, இதெல்லாம் கண்டிஷன் போடுறான். ஆனால் இங்கே எவனுமே தேர்ச்சி அடையலை, ரொம்ப குறைவு. இதெல்லாம் வடநாட்டில் பார்த்தீங்கன்னா பெரும்பகுதி தேர்ச்சி அடைகிறான். உத்தரப்பிரதேசத்தில் தேர்ச்சி அடைகிறான்,
பீகாரில் ஒன்றுமே தெரியாத பீகாரியெல்லாம் தேர்ச்சி அடைகிறோம். ஆனால் நம்ம ஏமாற்றப்படுகிறோம். நம்முடைய நாட்டில் நடத்தக்கூடிய இந்த மருத்துவக் கல்லூரியில் வடநாட்டுக்காரனுடைய பிள்ளைகள் வந்து இங்கே படிக்கிறாங்க. அப்போ இங்கே படிக்கும்போது அவங்க என்ன பேசுகிறாங்க? ஹிந்தி பேசுகிறாங்க. உடனே இங்கே இருக்கிற முதலாளி என்ன சொல்கிறான்? ஹிந்தி கற்றுக்கணுன்றான். ஒரு 12,000 மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்களாம்? இந்தியை கட்டாயமாக படிங்க. ஹிந்தி படிச்சிங்கன்னா தான் இந்தியாவிலிருந்து வரக்கூடிய அந்த தொழிலாளர்களை வேலை வாங்க முடியும். ஏன்னா நாங்கள் வந்து இங்கே நிறுவனம் வைக்கிறோம். நாங்கள் நிறுவனம் வைக்கிறது யார்? இந்திக்காரங்க. வேலை செய்ய போகிறது யார்? இந்திக்காரங்க. அப்போ யார் வேலை வாங்க போகிறா? பொறியியர் படித்த நம்ம தமிழ்நாட்டு ஆளுங்க. அவங்களுக்கு வந்து தமிழ்லையோ இங்கிலீஷ்லேயோ இருந்தால் சரியாக வராது. அதனால் நீங்கள் ஹிந்தி படிச்சிங்கன்னா அவங்கள வேலை வாங்கலாம். ஆகையினால உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு ஏமாற்றை கொண்டுட்டு வர்றாங்க. இப்போ சிபிஎஸ்சிங்கிறதுல ஹிந்தி இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, தமிழ் இல்லை. சில பேர் நடத்துகிறான், அதெல்லாம் ஒரு கணக்கிலே கிடையாது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜேஇன்னு ஒன்று இருக்குது. அது என்ன? கூட்டு தேர்வு பரீட்சை தேர்வு, கூட்டு தேர்வு. அதில் வந்து பொறியாளர் படிக்கிறதுக்கான தேர்வு அதில் வச்சிருக்கிறாங்க. இந்தியா முழுக்க அதில் வந்து 2 தேர்வு இருக்குது. அதில் முதன்மை தேர்வு இருக்குது, அடிப்படை தேர்வு இருக்குது. அதுலேயும் போய் எழுதுனா ஹிந்தி படித்தவன் நிறையா வந்துடுறான். அதில் வந்து இங்கிலீஷு ஹிந்தி 2 தான். இங்கே தமிழ் தெரிஞ்சவங்க போய் படிச்செல்லாம் எழுத முடியாது. ஹிந்தி இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தால் எழுதலாம், ஹிந்தி தெரிஞ்சிருந்தால் எழுதலாம். அப்படி ஒரு சூழ்நிலையை அதை வச்சிருக்கு. அதுவும் எங்கேருந்து எடுக்கிறான்? சிபிஎஸ்சி பாடத்திலேருந்து எடுக்கிறான். அப்போ தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பாடநூல் இருக்குது, அதற்குன்னு பள்ளிக்கூடம் இருக்குது. அதெல்லாம் இன்னைக்கு என்ன ஆகுது? போண்டி ஆகிட்டு இருக்கு. 31,000 பள்ளிக்கூடம் இருக்குங்க. தொடக்கப்பள்ளி, அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி 31,000 சில்லறை இருக்கு. மொத்த ஆசிரியர் எண்ணிக்கை 1,08,000 பேர் தான். 31 நீங்கள் வகுத்து பாருங்க. 1,08,000 3 அல்லது 4 ஆசிரியர் தர மாட்டாங்க ஒரு பள்ளிக்கூடத்தில். இந்த 3-4 ஆசிரியருங்கிறது பெரும்பான்மையாக கிடையாது. ஒரு 10,000 பள்ளிக்கூடத்தில் ஓராசிரியர் அல்லது ஈராசிரியர் தான். 10,000 பள்ளிக்கூடத்திலையும் 30 மாணவர்களுக்காக குறைவாக இருக்கிற பள்ளிக்கூடங்கள் தான் அதிகம். அப்போ இங்கே தமிழ்நாடு பாடநூல் வழியாக படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய எண்ணிக்கை மிக மிக குறைவு, மிக குறைவு. இதை வந்து மறைக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க? ஆங்கில வழியில் கொடுத்தா இங்கே வந்து சேர்ந்துருவாங்கன்னு சொல்லி ஒரு ஏற்பாடு நடந்து 2011 நடந்து இதுவரையிலும் அது வெற்றி பெறவே இல்லை. இந்த ஆண்டு மிக மோசமாக சேர்க்கை நடந்திருக்கிறது. இப்போ 2025 மார்ச் மாதத்திலிருந்து தேர்வு நடத்தலான்னு அறிவிப்பு வந்தாச்சு. அறிவிப்பு வந்ததுக்கு பிறகு அது பெரும்பான்மையாக 1,50,000 பேர் தான் போய் சேர்ந்துருக்கிறாங்க. அவங்க 5 லட்சத்தை எதிர்பார்த்தாங்களாம். ஆனால் 1,50,000 லட்சம் மாணவர்கள் தான் இந்த போய் சேர்ந்துருக்கிறாங்கன்னா இந்த பள்ளிக்கூடம்லாம் நீடிக்காது. ஏன் நீடிக்காதுன்னா அவங்களே என்ன சொல்கிறாங்க? இந்த பள்ளிக்கூடம் இனிமேல் நடத்த முடியாது. ஆகையினால ஒரு குழந்தைக்கு 5,000 10,000 வங்கியில் போட்டுடலாம், அவங்க எங்கே வேணாலும் போய் படிக்கட்டும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வர்றாங்க. எதிர்காலத்தில் இதுதான் நடக்க போகிறது. ஏன்னா அவங்கள்ட்ட நிதியெல்லாம் கிடையாதுன்றாங்க. பள்ளிக்கூடம் நடத்துவதற்கான நிதி கிடையாது. அதற்கு ஆசிரியர்களை நாங்கள் தேடி கண்டுபிடித்து வேலைக்கு அமர்த்தினால் சொந்த ஊருக்கு அவங்க வந்து டிரான்ஸ்ஃபர், அதாவது மாற்றல் கேட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஆகையினால வடநாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் பெரும்பகுதி கன்னியாகுமரியை சேர்ந்தவங்க தான் வந்து வேலைக்கு சேர்றாங்க. அடுத்த ஆண்டு அவங்க கன்னியாகுமரி போகிறதுக்கு அவங்க மாற்றல் கேட்குறாங்க. இப்படியெல்லாம் நாங்கள் வந்து எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. ஒரு காலத்தில் மாவட்ட அளவில் இருந்த வேலை வாய்ப்பு அந்த எண்ணிக்கை இப்பொழுது மாநில அளவில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. ஆகையினால நாங்கள் அதெல்லாம் சமாளிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இது யார் சொல்கிறது அப்படின்னா நிதித்துறை செயலாளர் சொல்லுகிறார், நான் சொல்லல. இன்றைக்கு போய் சந்தித்ததில் அது சொன்ன ஒரு செய்தி இது. நிதித்துறை செயலாளர் சொல்லுகிறார், எங்களிடம் பணம் இல்லை, நிதி இல்லை, நிதியை இல்லாமல் நாங்கள் எப்படி ஒரு திட்டத்தை வகுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நிதி இல்லைன்னா என்ன 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 காரணம்? ஜிஎஸ்டி போட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறான். நம்மள்ட்ட இருந்து ₹1 எடுத்துகிட்டு போய் அவன் 29 காசு தான் திருப்பி கொடுக்குறான்னு முதலமைச்சர் சொல்கிறாரு, நிதியமைச்சர் சொல்கிறாரு. ஆனால் எதுவுமே நமக்கு திரும்பி வரலையான்னு எந்த போராட்டமும் நடக்கலை. அவங்கவுங்க மேஜையில் அவங்கவுங்க காலத்தை கழிச்சுக்கிட்டு சம்பளத்தை வாங்கிக்கிட்டு அவங்க பாட்டில் ஏதோ ஒன்று நம்மளை இப்போ தெருவில் நின்று பேசுனா எப்படி இருக்கும்
அது மாதிரி நம்மள்கிட்ட பேசிட்டு அவங்க போயிடுறாங்க. அப்போ நம்முடைய வரிப்பணம் நமக்கு பயன்படவே இல்லை, நம்மை கேட்காமலே அவர்கள் எடுத்து செல்கிறார்கள். இன்னைக்கு ஒரு 4 பேர் சாப்பிட்டீங்கன்னா உணவகத்தில் 150 ரூபா ஒரு உணவு சாப்பிட்டீங்கன்னா 4 பேருக்கு எவ்வளோ வரும்? 600 ரூபா வரும். அதுக்கு 12 விழுக்காடு ஜிஎஸ்டி. அப்போ 6 12 72 ரூபா நீங்கள் கட்டிட்டு தான் நீங்கள் போகணும். இல்லைன்னா நீங்கள் சாப்பிட்டதுக்கு நீங்கள் காசு கொடுக்கலன்னா அவங்கள உட்கார வச்சுருவாங்க. இதெல்லாம் எங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க? நம்மளுடைய பணியிலேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. எல்லாத்தையுமே இன்னைக்கு ஒரு நூல் 300 ரூபாய்க்கு நம்ம போடுறாங்க, 400 ரூபாய்க்கு போட்டு 300 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, 100 ரூபா கழிவு கூட கொடுக்குறாங்க. அந்த நூல்லையும் ஜிஎஸ்டி இருக்குது, எல்லா வகையிலையும் ஜிஎஸ்டி வந்தாச்சு. இது நமக்கு திரும்பி வருதான்னா எதுவுமே திரும்பி வரல. தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள்கிட்ட போய் இதெல்லாம் நம்ம சொன்னோம்னா அவங்களுக்கு எதுவும் தெரியாது. அவங்களுக்கு அன்றாட சிக்கல் என்னவோ அதை மட்டும்தான் பேசுவாங்க. தன்னுடைய குழந்தைக்கு சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் இடம் பிடிச்சிட்டா அவங்களுக்கு பெரிய வேலை. அது இன்னொரு நூதனமான திருட்டு இருக்கு. அந்த சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் அண்ணா நகரில் ஒரு நூதனமான திருட்டு நடைபெறுது. அந்த பள்ளிக்கூடத்து பேர் டிஏவி பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு எல்கேஜி சீட்டு வாங்கணும்னா எளிதாக வாங்கிடலாம். எப்படி தெரியுங்களா? நீங்கள் அவங்களுடைய வங்கி கணக்கில் போய் பணத்தை கட்டிட்டு அந்த பணத்தினுடைய அந்த கட்டின பில்லை அவங்களுடைய ஒரு பாக்ஸ் வச்சுருப்பாங்க, அதில் போட்டுட்டு நீங்கள் போயிடணும். உங்கள் வீடு தேடி ஒன்று பணம் வரும், இல்லைன்னா ஒரு சீட்டு வரும். பணம் வருது எப்படின்னா, நீங்கள் ரொம்ப குறைவாக கட்டியிருந்தீங்கன்னா பணத்தை திருப்பி கொடுத்துட்றாங்க. நேர்மை இருக்குது, பாராட்டலாம் அவங்கள. அதில் 3 லட்சம் ரூபா கட்டியிருக்கான் ஒருத்தன் 2.25 லட்சம் தான் கட்டியிருக்கிறான்னா 2.25 லட்சங்காரனுக்கு பணம் போய் சேர்ந்துடும், 3 லட்சங்காரனுக்கு சீட்டு போய் கிடைக்கும். எவ்வளோ நூதனமான திருட்டு! உங்கள் கையில் உங்களுக்கு தெரியாம திருடுறான். இதை வாங்கிட்டாலே டிஏவி ஸ்கூலில் ஒரு இடத்த பிடிச்சிட்டாலே அந்த குடும்பம் ரொம்ப வானத்துக்கும் பூமிக்கும் தாண்டும். ஆனால் அது என்ன கல்வி கொடுக்குறான், அந்த யாருக்கு அந்த கல்வி பயணப்பட போகுது அதெல்லாம் யாருக்கும் தெரியாது. எல்லாம் என்ன நினைக்கிறான்னா, பிறந்த குழந்தை இந்த மண்ணில் இருக்கக்கூடாதியா, இந்த மண்ணில் இருந்த அவமானம், அதனால இந்த மண்ணை விட்டு ஜம்ப் ஆயிடணும், ஆஸ்திரேலியா போயிடணும், அமெரிக்கா போயிடணும், இல்லைன்னா கனடா போயிடணும், இப்படி தான் யோசிக்கிறான். அப்படி யோசிக்கிற மண்ணில் இருந்து கொண்டு தான் நம்ம தமிழ் விடுதலையை பெற முடியும் என்ற நம்பிக்கையோடு பேசுகிறோம். பெற முடியாதுன்னா ஒன்றும் கிடையாது, பெற முடியும். நம்ம இன்னைக்கு ஒரு 40 பேர் 30 பேராக இருக்கலாம், ஆனால் இது தெருவில் போய் நம்ம நின்று பேசணும்னா ஒரு 400 பேராது கேட்பான். அதற்கான வலிமையை நம்ம உருவாக்கணும். இந்த வலிமையை உருவாக்குவதற்கு தான் நம்ம இப்படி கூடுறோம். நம்ம தமிழ்நாட்டில் ஒரு கணவன் மனைவி அவங்க திருமணத்தில் நீங்கள் போய் அவங்கள்ட்ட ஒரு தனியாக கூப்பிட்டு கேளுங்களேன், உங்களுடைய கொள்கை என்னன்னு கேட்டு பாருங்களேன். அவங்க என்ன கொள்கையாக சொல்லுவாங்கன்னா, என்னுடைய குழந்தைய ஒரு பெரிய பள்ளிக்கூடத்தில் சேர்த்து அதை படிக்க வச்சு அதை வெளிநாட்டுக்கு நான் அனுப்பிடணும் அப்படிங்கிறதான் கொள்கையை. இந்த கொள்கையை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் 7,21,00,000 பேர் 2011 கணக்குப்படி இப்போ 8 லட்சத்துக்கு மேலே இருப்பான். அவ்வளோ பேர் இருக்கிறான். இதை நம்ம எப்படி மாத்துறதுங்கிறது தான் கேள்வியே. அவனை மனிதனா உருவாக்கணும், முதல்ல அவனை தமிழனா உருவாக்கணும், அவனை ஒரு மானவுள்ளவனா உருவாக்கணும், அவனுக்குள்ள இருக்கிற வீரத்தை தட்டி எழுப்பணும். இல்லைன்னா முடியாது. நாம அவனை பிராண்டனும் நினைக்கிறேன், தூக்கத்திலேயாவது போய் பிராண்டனும். பரியது கூம்போட்டதாயினும் புலி தாக்குரின், வெறும் புலி தாக்குரின்னு சொல்லுவார். பெரிய யானை தான், ஆனா அது யாரை பார்த்து மிரளுது? நகம் வைத்திருக்கிற புலியை பார்த்து, அந்த பல் வைத்திருக்கிற புலியை பார்த்து மிரளுது, ஓடுது, ஒளியுது. ஏன்? அதுகிட்ட வலிமை இருக்கு. அதே போல நம்முடைய வலிமையை கொண்டு இந்த தமிழ்நாட்டு பெற்றோர்களை நாம் இந்த கல்வியின் பக்கம் திருப்ப வேண்டும். தமிழ் வழியில் படித்தால்தான் தமிழ்நாட்டின் வேலை என்பதை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும். தமிழ் வழி கற்கின்றவர்களுக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டினுடைய வேலை. தமிழ் வழியில் கல்லாதவர்களுக்கு தமிழ்நாட்டில் வேலை உரிமை இல்லை, அவர்கள் வெளிநாட்டுக்கு சென்று விடலாம். வாசுப மாணிக்கனார் 1989 அதை சொன்னார். தமிழ் வழி கல்வி இயக்கம் என்ற பெயரிலே சொன்னார். அவர்கள் போய்விடட்டும், நாம் அவர்களை படிக்க வேண்டாம் என்று தடுக்க வேண்டாம்.
அவர்கள் படித்து விட்டு போகட்டும். தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டின் வேலை உரிமை. தமிழ் வழியில் படிக்கவில்லை என்றால் தமிழ்நாட்டின் வேலை உரிமை கிடையாது. இதை சொல்வதற்கு அரசு வேண்டுங்க. இதை சொல்வதற்கு அரசாங்கத்தில் பணி செய்கிற ஆட்சியாளர்களுக்கு புரிய வேண்டுங்க. அவங்க ஏன் கேட்குறாங்க? ஆட்சி மொழி தமிழா இல்லை. தமிழ்நாட்டினுடைய நம்ம அது என்னது செக்ரட்டரியேட் இருக்காது, தலைமைச் செயலகத்தில் வேலைக்கு போகிறவங்களுக்கு 2 ஆண்டுக்குள்ள ஒரு தேர்வு வைக்கிறாங்க. தலைமைச் செயலகத்தில் எப்படி வேலை செய்வது, எப்படி அந்த புரிந்து கொள்வது, வேலை செய்வது அப்படின்னு அது புரிந்து கொள்வதற்காக 2 ஆண்டுகளில் அவங்க தேர்வு எழுதணும். அதுக்கு 9 தாள்கள் வச்சிருக்காங்க. 9 தாள்களில் 8 தாள் ஆங்கிலம், 1 தாள் தான் தமிழ். இதுதான் இருமொழி கொள்கையா? தமிழில் 4 தாள் வச்சு இங்கிலீஷில் 4 தாள் வச்சிருந்தீங்கன்னா அது இருமொழி கொள்கை, ஏற்றுக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டு சட்டம் அந்த என்னது எனக்கு நான் வரமாட்டேங்குது, தலைமைச் செயலகத்தில் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குங்க. இது என்ன சூழ்நிலை? இது யாரை மாத்துறது? நாங்கள் திராவிட ஆட்சி செய்கிறோம் அப்படின்றாங்க, திராவிட மாடல்னு சொல்றாங்க. அப்ப இதை ஏன் மாத்தல? திராவிட மாடல்ல மாற்றக்கூடாதா? தமிழுக்கு இடம் கொடுக்கவே கூடாதா? தமிழனுடைய வரிப்பணம் வேணுமா இல்லையா? கடல் கடந்து போயிருக்கிற தமிழன்கிட்ட கூட போய் தமிழா தமிழ்நாட்டுக்கு முதலீடு செய் என்று கேட்கின்றீர்களே, அது எப்படி கேட்க முடியுது? அங்க மட்டும் தமிழன், நீங்க கடல் தாண்டிட்டீங்கன்னா நாங்க தமிழன், தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தா நாங்க திராவிடன். இது என்ன இரண்டு பிறப்பாளர்களாக எங்களை காண்பிக்க வேண்டுமா? இது என்ன கொடுமை? 9 தாள்ல 1 தாள் தமிழ் எழுத அவங்க திணறாங்க, திக்குறாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் ஆங்கில வழியில் படிச்சுட்டு வந்தவங்க. ஆங்கில வழியில் படிச்சுட்டு வந்தவங்களுக்கு தமிழ்நாடு சட்ட தலைமைச் செயலகத்தில் வேலை கிடைக்குதுங்க. வேலை கிடைச்சா அவங்க எப்படி அதை சிந்திப்பாங்க? ஆங்கிலத்தில் தான் சிந்திப்பாங்க, ஆங்கிலத்தில் தான் அவங்க நோட்ஸ் எழுதுவாங்க, ஆங்கிலத்தில் தான் அனுப்புவாங்க. 1967 பேரறிஞர் அண்ணா ஆட்சிக்கு வந்துட்டாரு. இன்றைக்கு என்னாச்சு? அதில் ஒரு 33 ஆண்டு, இதில் ஒரு 25 ஆயிடும், 58 ஆண்டு திராவிட அரசியல் தான் நடந்துகிட்டு இருக்கு அரசாங்கம். இப்போதான் அவங்க போடுறாங்க தமிழில் அரசாணை வெளியிட வேண்டும். 58 ஆண்டுகள் தூங்கிட்டு இருந்தீங்களா? 58 ஆண்டுகள் தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலகத்தில் அரசாணையா வெளியிடுவதற்கு 58 ஆண்டுகள். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் கோவில்ல சமஸ்கிருத மணி தானே இன்னைக்கு அடிக்கிறாங்க. சின்ன மணி சமஸ்கிருதத்துக்கு தான் அடிக்கிறாங்க. பெரிய மணி அடிக்கிற இடத்துல வேணா நம்ம ஆளு போய் நின்று தனியா நின்று பாடிக்கிட்டு இருப்பாங்க. அப்படித்தானே இருக்கு. அதையே மாத்தல இந்த திராவிட அரசியல். சமஸ்கிருத எதிர்ப்புன்னு சொல்றாங்களே, எங்க இருந்து வந்திருக்கு சமஸ்கிருத எதிர்ப்பு? அவங்களுக்கு வரவே இல்லை. சமஸ்கிருதத்தை வச்சுதான் இன்னைக்கு பேர், அவங்க வச்சிருக்கிற பேர் இன்னைக்கு சமஸ்கிருதமா அது என்னன்னு தெரியல. நிறைய பேர்களை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம தாய் தமிழ் பள்ளியிலே வந்து சேரக்கூடிய பிள்ளைகளுடைய பெயரை படிச்சு பார்த்தோம்னா ஒரு 1-2 தான் தமிழ்ல இருக்கும். ஒரு 122 குழந்தைகள்ல ஒரு குழந்தை 2 குழந்தை தான் தமிழ்ல இருக்கும். மற்ற அத்தனையும் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத பெயர் தான். அது எங்க இருந்து வருது? இது அரசாங்கம் என்ன செய்ய? இதுக்கு அரசாங்கம் தான் நம்ம காரணமா சொல்ல முடியுது. மக்கள்கிட்ட போதிய விழிப்புணர்வு இல்லைங்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அதே சமயத்தில் அரசாங்கம் ஒரு சட்டத்தை ஏற்ற வேண்டியதானே, தமிழ்ல தான் பெயர் வைக்கணும்னு ஏன் சொல்லவே முடியாதா? திரைப்படங்களுக்கு தமிழ்ல பெயர் வைங்கன்னு சட்டம் போட்டாங்க, இது அரசாணையெல்லாம் போட்டு பார்த்தாங்க, அப்புறம் அவங்களே அதை பின்வாங்கிக்கிட்டாங்க. ஏன் அதை செய்ய வேண்டியது தானே? அப்ப எப்படி நீங்க தமிழை பாதுகாக்க முடியும்? தமிழ் வாழ்க அப்படின்னு பலகை வச்சிருக்கிறாங்க. அதான் அதோட தமிழ் வாழ்க முடிஞ்சு போச்சு. பெயர் பலகையில கூட எந்த இடத்துலையும் தமிழ்ல இல்லை. பெயர் பலகையில் இருக்கா? ஒரு இடத்துலையும் இல்லை. நீதிமன்றத்தில் இருக்கா? அங்கேயும் இல்லை. கீழமை நீதிமன்றத்தில் இருக்கா? அங்கேயும் இல்லை. உயர் நீதிமன்றத்தில் அறவே இல்லை. அதற்காக போராடினால் வந்து ஒரு பழச்சாறு கொடுத்து முடிச்சு வச்சுட்டு போனாரு தமிழ்நாட்டினுடைய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி. அதோட சரி, நம்முடைய தோழர்கள்லாம் நின்னாங்க. என்கிட்ட வந்து காலையில் ஒரு நேர்காணல் கேட்டாங்க அந்த உண்ணா போராட்டத்தில் இருக்கும்போது.
நான் சாகிறேன், என்னை சாக விடுங்கள் என்று சொன்னேன். இல்லை இல்லை அப்படி முடியாது, எல்லாரும் ஒத்துக்கல, ஒத்துக்கிறவங்க ஒத்துக்காதவங்க போட்டோம், நான் சாகிறேன்னு சொன்னேன். ஆனால் யாரும் என்னை சாக விடலை. ஐயாலாம் அழுதாங்க, ஏன் அந்த வேலைக்கு வந்த, இது ஒன்றும் உருப்படி ஆகிற வேலை மாதிரி தெரியலையே அப்படின்னு. எங்கெங்க இருக்கு? ஆட்சித்துறையில் இருக்கா, அல்லது சமயத்துறையில் இருக்கா, அல்லது நீதித்துறையில் இருக்கா? எங்கேயுமே இல்லையே. இதை நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தா மட்டும் முன்னேறிடுமா? இதை நான் பேசினால் மட்டும் போதுமா? செயல் களத்தில் வர வேண்டும். ஒரு நாளைக்கு என்னால் 1 மணி நேரம் தமிழ் விடுதலைக்காக பேச முடியும். என்னால் ஒரு மாதம் ஒரு 500 ரூபாய் நன்கொடையாக கொடுத்து தமிழ் விடுதலை இயக்கத்தினுடைய சிறப்பு செயல்பாட்டுக்கு என்னால் உதவ முடியும். என்னால் ஒரு 1000 துண்டறிக்கைகளை வீதிதோறும் கொண்டு போய் கொடுக்க முடியும். நீங்க அடிச்சு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய இளைஞர்கள் வேண்டும், பெரியவர்களும் வேண்டும். யாரும் அவங்களெல்லாம் நம்ம குறைவா சொல்லல. 60 வயது கடந்தவர்களாக இருந்தாலும் வேண்டும். எனக்கு 60 வயது, அண்ணனுக்கெல்லாம் என்ன வயசுன்னு தெரியல. 29 எப்பயுமே என்றும் 29. அப்படிலாம் நீங்களாம் ஒடியாரணும். தமிழ் விடுதலை என்பது எளிமையான ஒரு வேலை அல்ல. எளிமையா நினைச்சு கூட ஏதோ வர்றோம், மேடையில் 4 அறிஞர்கள் பேசுறாங்க, அதுல நம்ம விடுதலை பெற்றலாம்னா முடியாது. தமிழை அவர்கள் உள்ளம் கொண்டு அதை நேசிக்க வேண்டும், உள்ளத்தில் அதை ஏற்க வேண்டும். அது இருந்தால்தான் நாம் தமிழினம். தமிழ் இல்லை என்றால் நாம் தமிழினம் இல்லை. அவர்கள் திராவிட இனம் என்று சொன்னாலும் கேட்டுக்கணும், அல்லது இந்திய இனம் சொன்னாலும் ஏற்றுக்கணும், அல்லது நீ உலகத்துக்கெல்லாம் மனிதன் என்று சொன்னாலும் ஏற்றுக்கணும். இப்படிதான் நம்ம போயிடணும். நம்முடைய மரபு இனம் அழிந்து போகும். இந்தியா முழுக்க ஒரே மொழின்னு சொன்னாங்க. டாக்டர் அம்பேத்கர் சொன்னாரு, அவர் வங்காளத்தில் இருந்தார் முதலமைச்சர், ஜோதி பாசு சொன்னாரு, இவர்கள் எல்லாம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இந்தியா முழுக்க ஒரு மொழி பேசக்கூடிய மக்கள் என்றால் அது தமிழ் தான் என்று சொன்னார்கள். ஆனால் தமிழுக்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது? இந்திய நாடாளுமன்றத்தில் போய் பேச முடியுமா? பேசினால் மற்றவர்களுக்கு விளங்குமா? மற்றவர்கள் பேசுவதை கேட்க முடியுமா தமிழ்ல? அப்ப நமக்கான நாடாளுமன்றமா அது? நமக்கான நாடாளுமன்றம் இல்லை. ஆனால் அதற்குத்தான் நாம் வரி கட்டுகிறோம். நம்மை போட்டு பிணைத்து வைத்திருக்கிறார்கள். இந்த கிடாவடி அடிப்பாங்க வைக்கோல, அதை கொஞ்சம் மென்மையாக்குறதுக்கு, மாடு தின்பதற்கு, அதுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன நெல்மணிகள்லாம் உழுவுறதுக்காக, கீழே விட்டு பிரியணுங்கிறதுக்காக கிடாவடி அடிப்பாங்க. அதுல புனைவாங்க மாட்டை. ஒரு மாட்டை தட்டினா போதும், எல்லா மாடும் சுத்தி வரும். நடுகொண்டு இருக்கிற மாடு மட்டும் காலில் பிரி மாட்டிக்கிட்டே இருக்கும், அந்த பிரியை எடுத்து விடணும். மற்ற மாடெல்லாம் பிரி இல்லாமல் சுத்திக்கிட்டு இருக்கும். நாம பிரியோட சுத்துற கிடாவடி மாடு எங்க? இந்திய நாடாளுமன்றத்தில். அதுல சுத்திக்கிட்டே நம்ம என்ன சொல்றோம்? தமிழ் வாழ்க, இந்தியாவில் தமிழை ஆட்சி மொழி ஆக்குக. தமிழ்நாட்டில் ஆக்க மாட்டோம். இந்தியாவில் தமிழை ஆட்சி மொழி ஆக்குக, ஓங்கி குரல் கொடுப்போம். அப்படி ஓங்கி குரல் கொடுப்பதனால என்ன விளைந்தது? இதுவரையிலும் ஒன்றும் நடக்கல. ரூபா நோட்லயே ரூபான்னு எழுதாம என்னமோ ஒரு இந்தியில போட்டு வச்சிருக்கேன், அதுக்கு மட்டும் ரூபான்னு போட்டு நான் தமிழ் விடுதலைங்கிற மாதிரி பேசுறீங்க. அப்ப இந்திய நாடாளுமன்றம் தமிழர்களுக்கான நாடாளுமன்றம் இல்லை என்று சொன்னால் அதற்கு தேர்தல் வந்தால் நீங்கள் புறக்கணியுங்கள். எங்களுக்கான மொழி இல்லை, எங்கள் இனத்துக்கான வாழ்க்கையை நீங்கள் கொடுக்கவே இல்லை. அப்படின்னா நீங்க ஏன் தேர்தல் வைக்கிறீங்க? நாங்க தேர்தலில் கலந்துக்க மாட்டோம்னு ஒரு பெரிய கட்சிகள் அறிவிக்க வேண்டியது தானே? அது மட்டுமா? தமிழ்நாட்டுக்குள்ள கூட்டணியோட சேர்ந்து நின்று நாடகம் ஆடிட்டு இருக்காங்க, கூட்டணி நாடகம். இதற்கெல்லாம் நம்முடைய மொழியை பயன்படுத்துகிறார்கள். வர்றாரு அவரு, உலகம் முழுக்க சுத்துறாரு மோடி, அங்கெல்லாம் போய் திருக்குறளை பரப்புறாரு. ஆனா திருக்குறளுக்கு இங்க என்ன நடந்துச்சு? இங்க தமிழ்தாய் வாழ்த்துக்கு என்ன நடந்துச்சு? அதெல்லாம் யாரும் கேட்கவே கிடையாது. நாம எப்படிதான் ஏமாந்துகிட்டே இருக்கிறது? ஏமாறுவதற்கென்றே தமிழர்கள் பிறந்திருக்கிறோம், ஏமாற்றப்படுகிறோம். இது தமிழ் தமிழ் என்று சொல்லியும் ஏமாற்றப்படுகிறோம். கிட்டத்தட்ட 58 ஆண்டுகளா நம்ம ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள்.
மக்கள் ஏமாந்து கொண்டு தனக்கான வாழ்க்கையை சுவைத்து கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒன்றும் குறைச்சல் இல்லை. அப்போ மொழிக்காக உன்னுடைய இனம், நீ அதற்காக என்ன செய்திருக்கிறாய்? உன்னுடைய மொழி, உன்னுடைய இனம் சார்ந்த மொழி, மொழி சார்ந்த இனம், அது சார்ந்த நாடு, அதற்காக நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? ஒன்றும் செய்யவில்லை. உன்னுடைய குழந்தையை கொண்டு போய் அயல் மொழியில் படிக்க வைக்கிற, அயல் நாட்டுக்கு அனுப்பணும்னு நினைக்கிற, அயல் நாட்டில் வாழ்ந்தா போதும் நினைக்கிற, தமிழ்நாடு எத்தனை வந்தேரிகள் வந்தாலும் அது கெட்டுப்போனாலும் அதை பற்றி கவலை இல்லாமல் இருப்பேன் என்கிறாய். அப்படி இருந்தால் இந்த தமிழ் விடுதலை எப்படி நடக்கும்? தமிழ் விடுதலைக்கு நாம் உயிர் கொடுக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, உடல் கொடுப்போம். உடல்னா உழைப்பை கொடுப்போம். நம்ம உழைப்பிலிருந்து வந்த சிறு தொகையை கொடுப்போம். நம்முடைய நேரத்தை கொடுப்போம். நம்முடைய அறிவை கொடுப்போம். இந்த அறிவு தான் இப்போ ரொம்ப தேவைப்படுதுங்க. இந்த அறிவு இருந்தால் தான் தமிழை வாழ வைக்க முடியும். அதனால தான் நம்ம என்ன சொல்றோம்? அரசாங்கம், அடுத்தது அரசியல் சமூக தலைவர்கள், தமிழ்நாட்டினுடைய மக்கள், இவர்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து மக்களிடத்தில் எடுத்து சொல்ல வேண்டும். நாம் சிந்தித்து எடுத்து சொன்னால்தான் அது வளரும். வளர்ந்த பிறகு அவர்கள் அந்த பணியை எடுத்துக்கொள்வார்கள். நமக்கான பணியை மக்கள் எடுத்துக்கொண்டால், மக்கள் அந்த பணியை செய்ய தொடங்கிவிட்டால் அரசாங்கம் கண்டிப்பாக திரும்பி பார்க்கும். 1000 ரூபாய் கொடுக்கறதுல எதுக்குங்க? எதுக்கு? ஓட்டுக்கு. ஒப்போலை வழங்குவதற்காக 1000 ரூபாய். அது அந்த இனத்தை பாதுகாக்காது, அந்த குடும்பத்தை பாதுகாக்காது. ஒரு பக்கம் சாராயத்தை திறந்து விட்டுருக்காங்க, காசை கொடுத்துட்டு குடிச்சிட்டு ரோட்ல கிடக்கிறான். கல்லு கடையை திறக்க மாட்டேங்கிறான். பணங்கள்லும் கிடையாது, தென்னங்கள்லும் கிடையாது. ஆனா விரும்பி குடிக்கிறவன் அதையாவது குடிச்சிட்டு செத்து போட்டுங்கிறான். நம்ம குடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான், கல்லை குடிச்சிட்டு சாகுறான். நல்லா இருந்தா நல்லா இருக்கட்டும், செத்து போனா செத்து போட்டான். நம்ம பொருளாதாரம், அதுல தமிழன் வாழ்வான். பனைமரமாவது வாழும். எங்க ஊர்ல தோப்பு தோப்பா பனைமரம் இருந்ததுங்க. வேதாரண்யத்துல போய் பார்த்தீங்கன்னா அத்தனை தனை பனைமரம் தான் இருக்கும். ஒரு வீட்டில் 100 மரமாவது இருக்கும். இன்னைக்கு 1 மரம் 2 மரம் கூட பார்க்க முடியாது. அப்ப எல்லாம் பனங்கள் வித்தாங்க. நான்லாம் குடிச்சிருக்கேன் பனங்கள் சின்ன பிள்ளையிலேயே. எங்க அம்மா சொல்லும், ஒரு பனையில இறக்குற கல்லை குடிச்சிட்டு வாடா, அதான்டா நெஞ்சில நல்ல பாலை கட்டும் அப்படிம்பாங்க. அது தெரிஞ்சு சொன்னாங்களோ தெரியாம சொன்னாங்களோ, உண்மையோ பொய்யா அது நமக்கு தெரியாது. ஆனால் வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். பெற்றோரே வாங்கி கொடுத்திருக்கிறாங்க. மாமா வாங்கி கொடுத்திருக்கிறாரு, மச்சான் வாங்கி கொடுத்திருக்காரு, பெரியம்மா வீட்டுக்கு போனா வாங்கி கொடுத்திருக்கிறாங்க. தென்னங்கள் குடிச்சிருக்கிறோம், பணங்கள் குடிச்சிருக்கோம். போதை எல்லாம் ஒன்றும் கிடையாது, குடிப்போம், அவ்வளவுதான். அதை வேணான்றான். ஆனா சாராய கடையில போய் குடிச்சிட்டு அவன் பாடல ரோட்ல கிடக்குறான், மொட்டை குண்டியா கிடக்குறான் ரோட்ல. மானம் ஒன்றும் கிடையாது, தன்மானம் இழந்து கிடக்கிறான். மொழி மானத்தை காட்டிலுமா உனக்கு மானம்? மொழிமானம் இல்லாத தமிழினமே நீ எப்பொழுது எழுவாய்? இனமானம் கொண்டு குவிச்சான். 1.5 லட்சம் பேரை போய் கை கொடுத்துட்டு வந்தாங்க ராஜபக்சேக்கு. 1.5 லட்சம் பேரை கொண்டு குவிச்சான். ஒருத்தர் 2 பேர் இல்ல, கை கால் போனவங்க, கண் இழந்தவங்க 40,000 பேர் கேட்டாங்க, அழுதாங்க. எப்படியாவது எங்களை பாதுகாத்து கொடுங்கள் என்று கேட்டார்கள். தமிழ்நாட்டினுடைய தலைவர்கள் வீட்டு கைபேசி எல்லாம் அணைந்தே போனது 2009. ஒருத்தருக்கு பாதுகாக்கல. இனத்துக்காக பேசக்கூடிய அந்த 2009ஓடு இனத்தை பற்றி பேசுவதே இல்லை. தமிழ்நாட்டில் எந்த கூட்டமும் இல்லை. ஒரு இனம் அழிக்கப்பட்டது. இலங்கையில் இனமாக அழிக்கப்பட்டது, மொழி அழிந்தது. தமிழ்நாட்டில் மொழி அழித்து இனத்தை அழிக்கிறார்கள். அங்க இன அழிவை வேடிக்கை பார்த்த தமிழர்கள் தான் இங்கே மொழி அழிவை வேடிக்கை பார்க்கிறார்கள். மொழி அழிவை எளிதாக நினைக்கிறார்கள், கலந்து பேசுவதை எளிதாக நினைக்கிறார்கள். அதுல இனத்தினுடைய அழிவு இருக்கிறதை நாம் எண்ணி பார்ப்பதே இல்லை. எண்ணி பார்க்க வேண்டும் என்பதற்குத்தான் தமிழ் விடுதலை இயக்கம். அதற்காக உழைத்துக் கொண்டிருக்கிற அனைத்து தமிழ் சான்றோர்களையும் நாம் வாழ்த்தலாம், பாராட்டலாம். மேலும் உழைப்பதற்கு அவர்களுக்கு ஊக்கம் தரலாம். இந்த பணி செய்வதற்கு நமக்கு பெரிய ஒரு நாளெல்லாம் கிடையாது. ரொம்ப எளிமையாக அந்த பணியை நம்ம செய்கிறோம். ஒரு துண்டறிக்கை கூட நம்ம இந்த முறை கொடுக்க முடியல. ஏன்? போன முறை ஒரு 500 அடித்து 100 தான் கொடுக்க முடியல, 400 கொடுத்தோம். வேணும்னு நானும் போய் கொடுத்துட்டு வந்தோம். அதே போல் 2-3 அரங்க இடத்துல போய் கொடுத்தோம். ஐயாவுடைய நூல் வெளியீட்டு அரங்க விழாவிலையும் கொடுத்தோம்.
அது யாரும் பெருசாக வந்துடல, இருந்தாலும் அதை அன்றைக்கு செய்தோம். இன்றைக்கு இந்த வெயில் காலத்தினால் செய்ய முடியவில்லை. புலனத்தின் வழியாகவும் முகநூல் வழியாகவும் சென்ற செய்தியில் இருந்துதான் ஐயா காரைமைந்தன் போன்றவர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. புதுசாக வந்திருக்கிறதுல நான் முகம் பார்க்கறதுல ஐயா வந்திருக்கிறாங்க, அங்கே ஒரு தம்பி வந்திருக்கிறாரு, ஒரு 2-3 பேர் வந்திருக்கிறாங்க புதிதாக. மற்ற எல்லாம் நம்ம போன கூட்டத்திற்கு வந்தவர்கள் தான். ஒரு பணியை எடுத்து செய்யலாம். இந்த தமிழ் விடுதலை இயக்கத்தினுடைய பணியை முடிந்தவர்கள் செய்யலாம், உதவி செய்யலாம் என்பதை மீண்டும் உங்களிடம் வலியுறுத்தி அடுத்ததாக நம்முடைய